This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 லாஸ்ட் எக்ஸசைஸில் உள்ள மேற்சிந்தனை கணக்குகள் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பல்வகை திருநெறி பயிற்சி கணக்குகள் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், மேற்சிந்தனை கணக்குகள் பார்க்க போகிறோம். சரிங்களா? மொத்த எக்ஸசைஸையும் சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த மேற்சிந்தனை கணக்குகள்லையும் பல்வகை திருநெறி கணக்குகள்லையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6th அட்டவணையை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. விண்மீனோட பெயர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே தந்துட்டாங்க. சூரியன், சிரியஸ், அகத்தியம், ஆல்ஃபா சஞ்சாரி, சுவாதி விண்மீன், வேகா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெயர்கள் கொடுத்துட்டாங்க. அதோட விட்டம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி தந்திருக்காங்க. இதை வச்சு நம்மளுக்கு கேள்விகள் இருக்குது பாருங்கள். அகத்தியம் விண்மீன் விட்டத்தை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. அகத்தியம் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. இதோட விட்டத்தை என்ன பண்ணுமா, இந்திய முறையிலையும் எழுதணுமா பன்னாட்டு முறையிலையும் எழுதணுமா. ஃபஸ்ட்டு அகத்தியத்தோடு நம்ம எழுதி வச்சுக்கிடுமா. பாருங்கள், 25 94 19 00 இதான் அகத்தியம் விண்மீனோட விட்டம். சரிங்களா? இது என்னது, நம்ம எதிலெல்லாம் எழுதணுமா, இந்திய முறையிலையும் எழுதணுமா பன்னாட்டு முறையிலையும் எழுதணுமா. ஃபஸ்ட்டு இந்திய முறையில் எழுதுமா. விட்டத்தை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. என்ன பண்ண போகிறோம், இந்திய முறை 00. இந்திய முறை ஃபஸ்ட்டு 3, அடுத்து 2, அடுத்து 2. இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுவீங்க, 1கள் 10கள் 100கள் 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி. இப்போ 2 கோடியே 59,41,900 இதான். சரிங்களா? பன்னாட்டு முறையில் எழுதுகன்னு தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி அவங்க அதை நம்மளுக்கு எனக்கு இது நம்ம கேட்டதை எழுதிடும். சரியா? 2 கோடியே 59 லட்சத்து. இப்போ எழுதுவோம். 2 கோடியே 59 லட்சத்து 41,900 நம்மளுக்கு அதே மாதிரி என்ன கேட்கலன்னா, இதோட பெயரை எழுதுகன்னு கேட்கல, இந்திய முறையில் எழுதுகன்னு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் கார்புள்ளியிட்டு காமிச்சா மட்டுமே போதுமானது. சரிங்களா? என்ன அடுத்து பாருங்கள், பன்னாட்டு முறை. பன்னாட்டு முறையில் என்ன பண்ணுவோம், அதே நம்பர் எழுதிக்கிடுவோம். 3 அடுத்து 3. அப்போ இதை நம்ம இதை எப்படி ரீட் பண்ணுவோம், நம்மளுக்கு அங்கே என்னது 1கள் 10கள் 100கள் 1000 10000 100,000 லட்சம் உண்டாங்க, லட்சம் கிடையாது, கோடி உண்டா கிடையாது, மில்லியன் 10 மில்லியன். அப்போ 25,941,900. சரிங்களா? இதான் நம்மளுக்கு பன்னாட்டு முறையில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிரியஸ் விண்மீன் விட்டத்தில் உள்ள 5 மதிப்புகளின் கூடுதலை இந்திய முறையில் எழுதுக. 5 மதிப்புகளின் கூடுதலை சிரியஸ். அப்படின்னா நம்ம பாருங்கள், 5 மதிப்புகளின் கூடுதல். அப்போ சிரியஸோடு இருந்தால் இருக்க 5 மதிப்புகளின் கூடுதல். 2வது உள்ளது பாருங்கள், 5 மதிப்புகளின் கூடுதல். 5ஓட மதிப்பை தவிர மற்ற எல்லாத்துலேயும் 0 சேர்த்துடணும். 0 5 0 0. அப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம 55 0 500 3 2. அப்போ என்ன வரும், 5,50,500. சரிங்களா? என்ன அடுத்து பாருங்கள். 864,730,000 என்பதை இந்திய முறையில் எழுதணுமா. 864,730,730. அப்போ என்ன பண்ணுவோம், 1000ஓட இடத்துலலாம் நம்மளுக்கு என்ன வரும், 730ங்கிறத நம்ம எப்படி எழுதுவோம், 864,730,000 பாருங்கள், 864,730,000. பட் அதில் நம்மளுக்கு 1000ஓட இடத்துல எதுவும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு இது என்ன முறையில் இருக்குது, பன்னாட்டு முறையில். அப்போ எத்தனை 0 போடுவோம், 3 0 போட்டு 730. அப்போ 730 இது என்னதில் இருக்குது, பன்னாட்டு முறையில்னா அதில் நம்மளை எதில் எழுத சொல்லியிருக்காங்க, இந்திய முறையில். இந்திய முறையில்னா எப்படி போடலாம் பாருங்கள், 3 0 அடுத்து 2 அடுத்து 2. இதை எப்படி நம்ம ரீட் பண்ணுவோம்,
86,40,730 எழுதலாமா? 86,40,730 எழுதலாம். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த சம் பாருங்கள். சுவாதி விண்மீன் விட்டத்தை பன்னாட்டு முறையில் எழுதலாம். சுவாதி விண்மீனோட விட்டத்தை ஃபஸ்ட்டு எழுதிடுவேன். சுவாதி விண்மீனோட விட்டத்தை ஃபஸ்ட்டு எழுதிடலாமா? 19,888 அடுத்து ஒரு 800. என்ன எண் முறை கேட்டிருக்காங்க பாருங்கள், பன்னாட்டு முறை. என்ன எண் முறை? பன்னாட்டு முறை. அப்போ 3 அடுத்து 3. இது எப்படி எழுதலாம்? 19,888,800. 19,888,800 அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள் 5வது. அகத்திய மற்றும் சுவாதி விண்மீன்களின் விட்டங்களின் வேறுபாட்டை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. அகத்தியம் மற்றும் சுவாதி, அகத்தியத்தையும் சுவாதியையும் போட்டு அந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸையும் பார்த்து அதை எழுதலாம். ஓகேவா? எழுதலாமா? அகத்தியம் அகத்தியம் அப்புறம் சுவாதி. சுவாதியோடு இதான் பார்த்துக்கோங்க. முன்னாடி எழுதியிருக்கோம்ல, இது அதை பார்த்து அப்படி எழுதிடலாம். வேறுபாடுனா என்ன? கழித்தல். முதல் 8 கழிச்சா 1, 1 8 பக்கமும் போகாது. இங்கே 3, இங்கே 11. 8 3 11. 3 8 கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. இப்போ இங்கே 13 8னா 5. 8 கழிச்சா 0. 5 9 கழிக்க முடியுமா? முடியாது. இங்கேருந்து 1 கடந்தோம்னா 15. 9 6 15. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? இதோட வேறுபாடு என்னது? எழுதியாச்சு. 6 0 5 1 0 0. பன்னாட்டு முறையிலனா இப்படி 6,53,100. இந்திய முறையிலனா 3 அடுத்து 2. நமக்கு இந்த 60,53,100. அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.